வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் அதை நம்ம திருத்திக்கலாம், அதை தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை பாருங்க. இப்ப தொழுகை வைக்கும் போது இமாம்கள் தொழுகை வைப்பாங்க. அதுக்கு பின்னால தொழுகுபவர் ஃபாத்திஹா சூராவுக்கு ஆமீன் சொல்லுவோம். அது சப்தமாக சில பேர் சொல்லுவாங்க, மெதுவாக சில பேரும் சொல்லுவாங்க. அதுல கட்டாயம் இருக்கா, அதனால என்ன நன்மை, அது இப்போ பாருங்க. புகாரில இடம்பெற்றுக்கு யாரோட ஆமீன்னு சொல்லப்படும் போது நம்ம மலக்குமார்களும் சேர்த்து ஆமீன் சொல்வார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது என்னன்னா, ஆமீன் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கட்டாயம் சப்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது எங்கேயாவது போவார்கள். ஆனா அவங்க எங்க போறாங்க, ஏன் இந்த நேரம் போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு துருவி ஆராயக்கூடாது, கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது அப்படின்னு புகாரில சொல்லப்படுது. ஏன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு துருவி ஆராயக்கூடாது, ஒட்டு கேட்க கூடாது அப்படின்னு புகாரில இடம்பெற்றிருக்கு. அதாவது உளவும் பார்க்க கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சில பேருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரு நினைச்சிருப்பாங்க, வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்னு. ஆனால் நோன்பு வெள்ளிக்கிழமை மட்டுமே வைக்க கூடாது. புகாரில என்ன சொல்லப்படுது, வெள்ளிக்கிழமை அப்படி நான் நோன்பு வைக்கணும் அப்படின்னா அதுல முந்தைய நாளும் சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா பிந்திய நாள் வைக்கணும். அதாவது வெள்ளி சனிக்கிழமை வச்சுக்கலாம், வெள்ளி சனி, அதாவது வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்க கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டுள்ளது. இது புகாரில இடம்பெற்றிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரர் ஒரு சகோதரியட்டையோ என்ன கேக்குறாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அதாவது இந்த போனை எடுத்துட்டா, அந்த பைக் சாவி எடுத்துட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது நம்முடைய சகோதரி என்ன பண்றாங்க, அதை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு சிடுசிடு முகத்துடன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லப்படுதுன்னா, திருமிதியில மலர்ந்த முகத்துடன் தன் சகோதரனுக்கு செய்வது ஒரு தர்மம் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தர்மத்திலே முசாஃபிர் வீட்டு வெளியில ஒரு ஆடை தாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா சில பேர் மறுக்கப்படுவாங்க, ஆனால் சில பேர் அதை கொடுக்க ஆர்வமா இருப்பாங்க. அது புகாரில இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா, ஒரு பெண் வீட்டில் உள்ளதை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவருக்கும் நன்மை கிடைக்கும், அந்த சம்பாதிச்ச கணவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அடுத்தவர்களுடைய வசதியை பார்த்து நம்ம ஏங்குவது. இப்படி ஏங்குவதனால நம்முடைய மார்க்க பற்றி என்ன ஆகுது, நாசமாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுன்னா, பசியோட இருக்கிற 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் போனது போல எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு திருமிதியில சொல்லப்படுது. நாசமாக்கும் இல்லையா. அதை விட செல்வத்தின் மீது மனிதனுக்கு பேராசை அவனது மார்க்கத்தையே அழித்து நாசமாக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ செல்வத்தின் மீது ஆசைப்படலாம் அப்படின்னு அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேராசை மட்டும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.